Hi students, இன்னைக்கு 10th Maths Chapter 3 Algebraல Exercise 3.18ல first sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Find the order of product matrix AB. If சொல்லி ஒரு பாக்ஸ்ல என்னென்ன மேட்ரிக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு அடிஷன் மேட்ரிக்ஸ்னு வரும்போது என்ன சொல்லியிருக்கோம்னா ஏவோட ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸும் பியோட ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸும் ரெண்டுமே நம்மளுக்கு என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அடிஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் அதாவது ப்ராடக்ட்னு வரும்போது பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட மேட்ரிக்ஸ் வந்து 2/1, அதே மாதிரி பியோட மேட்ரிக்ஸ் வந்து 1/3 கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கு 2/1 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிக்கு 1/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இது ரோ இது காலம், அதே மாதிரி இது ரோ இது காலம். ஸோ இப்போ நம்ம ஏபி மேட்ரிக்ஸ் அதாவது மல்டிப்ளிகேஷனில் ஏபி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஏ, அதுக்கப்புறமா தான் பி. ஸோ அப்போது ஏவோட காலமும் பியோட ரோவும் ரெண்டுமே நம்மளுக்கு என்னவா இருக்கணும்னா சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். எதுக்கு? ஏபிக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்டில் வர ஆன்சர் நம்மளுக்கு எந்த மேட்ரிக்ஸில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2/3 மேட்ரிக்ஸில் இருக்கும். இதே சப்போஸ் வந்து பிஏ மாற்றி மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதோட வேல்யூ போடணும்? பியோட வேல்யூ. ஸோ பியோட ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1/3. அதே மாதிரி ஏவோடது 2/1. இப்போ பார்க்கும்போது பாருங்கள் இது ரோ இது காலம், அதே மாதிரி இது ரோ இது காலம். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? பி. அப்போ பியோட காலமும் ஏவோட ரோவும் ரெண்டுமே நம்மளுக்கு என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். சேமாக இருக்கா? கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால் பிஏக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியாது. அதனால் பிஏ இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு ரைட் பண்ணணும். இது ஜஸ்ட் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்காக தான் சொன்னேன். ஸோ இப்போ நம்ம இப்போ சம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆர்டர் ஆஃப் ஏ. ஆர்டர் ஆஃப் ஏக்கு என்ன மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3/3 மேட்ரிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் பிக்கு என்ன மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் 3/3 மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரோ இது காலம், அதே மாதிரி இது ரோ இது காலம். ஸோ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் ஏபி. அப்போ ஏபியோட ஆர்டர் என்னன்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஏ ஃபஸ்ட்டு போட்டாச்சு, பி செகண்டில் போட்டாச்சு. ஸோ பார்க்கும்போது பாருங்கள் ஏவோட காலமும் பியோட ரோவும் நமக்கு ரெண்டுமே நம்மளுக்கு என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். சேமாக இருக்கா? இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா therefore ஆர்டர் ஆஃப் ஏபி. ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது என்னென்ன இருக்குது? 3x3 நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆர்டர் ஆஃப் ஏக்கு 4/3, அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் பிக்கு 3/2. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. ஸோ இது ரோ இது காலம், அதே மாதிரி இது ரோ இது காலம். ஸோ இப்போ ஏவோட காலமும் பியோட ரோவும் ரெண்டுமே நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? சேமாக இருக்கணும். சேமாக இருக்கா? இருக்குது. ஸோ அதனால் therefore ஆர்டர் ஆஃப் ஏபி. அப்போ ஏபின்னு வரும்போது நம்மளுக்கு ப்ராடக்ட் தானே. ஸோ ஆர்டர் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு வேல்யூ என்ன வரும்? பேலன்ஸ் இருக்கிறது 4/2 மேட்ரிக்ஸில் ஆன்சர் வரும். ஸோ தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4/2, அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் பி ஈக்குவல் டு என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க? 2/2 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரோ காலம் இது ரோ இது காலம். ஸோ வரும்போது பாருங்கள் ஏவோட காலமும் பியோட ரோவும் ரெண்டுமே நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்? therefore ஆர்டர் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு பேலன்ஸ் என்ன இருக்குது? 4/2 மேட்ரிக்ஸ். ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் ஃபிஃப்த் சப்டிவிஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ செகண்ட் சம் போகலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் ஏ இஸ் த ஆர்டர் ஆஃப் p/q அண்ட் b இஸ் த ஆர்டர் ஆஃப் q/r, வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஏபி அண்டு பிஏ? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏபியோட ஆர்டர் என்ன, அதே மாதிரி பிஏவோட ஆர்டர் என்ன நம்ம எழுதணும். இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஏபிக்கு கண்டுபிடிக்கலாமா? ஸோ டு ஃபைண்ட் ஆர்டர் ஆஃப் ஏபி. ஸோ இப்போ ஏவோட ஆர்டர் என்ன? ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னென்ன இருக்குது? p/q. அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் பி ஈக்குவல் டு q/r. ஸோ நான் சொல்லியிருக்கேன்ல இது ரோ இது காலம், அதே மாதிரி இது ரோ இது காலம். ஸோ
ஏவோட காலமும் பியோட ரோவும் ரெண்டுமே நம்மளுக்கு எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஏபிக்கு ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ தேர்ஃபோர் ஆர்டர் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு, ஸோ என்ன இருக்குது பேலன்ஸு, பி பை ஆரில் தான் நம்மளுக்கு என்ன வரும், பி பை ஆர் மேட்ரிக்ஸில் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டு ஃபைண்ட் ஆர்டர் ஆஃப் பிஏ. ஸோ பிஏன்னு பண்ணும்போது ஸ்டார்டிங் எதோட வேல்யூ போடணும், பியோட வேல்யூ போடணும். ஸோ ஆர்டர் ஆஃப் பி ஈக்குவல் டு என்னென்ன இருக்குது, கியூ பை ஆர். அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் ஏக்கு என்ன இருக்குது, பி பை கியூ. ஸோ பண்ணும்போது பாருங்கள், இது ரோ, இது காலம், அதே மாதிரி இது ரோ, இது காலம். ஸோ அப்போது பியோட காலமும் ஏவோட ரோ ரெண்டுமே நம்மளுக்கு என்ன கிடையாது, சேமாக கிடையாது. ஸோ தேர்ஃபோர் number of column in B and number of rows in A are not equal. So therefore order of BA is not defined. அதனால நம்மளால என்ன பண்ண முடியாது, BAவை நம்மளால மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியாது. ஸோ தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஏ ஹேஸ் ஏ ரோஸ் அண்டு ஏ பிளஸ் 3 காலம். ஏன்றது வந்து ஏ மேட்ரிக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இப்போ ஏ மேட்ரிக்ஸில் வந்து ஏ ரோஸ் இருக்கு, அதே மாதிரி ஏ பிளஸ் 3 காலம் இருக்கு. அதே மாதிரி பி மேட்ரிக்ஸில் வந்து பி ரோஸ் இருக்கு, 17 மைனஸ் பி காலம்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் போத் ப்ராடக்ட் ஏபி அண்ட் பிஏ ஆர் எக்ஸிஸ்ட், அதாவது ரெண்டுத்துலையுமே நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். அதாவது ஏபிலையும் பண்ண முடியும், பிஏலையும் பண்ண முடியும். எக்ஸிஸ்ட் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்டு ஏபி. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ராடக்ட் ஏபி வந்து நம்மளுக்கு எக்ஸிஸ்ட், அதே மாதிரி ப்ராடக்ட் பிஏவும் எக்ஸிஸ்ட். ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் ஏ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், இப்போ ஏ ரோஸ் ஏ பிளஸ் 3 காலம்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ என்னென்னு எழுதலாம், ஏ பை ஏ பிளஸ் 3 மேட்ரிக்ஸ் நம்ம எழுதலாமா. அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் பி என்னென்னு எழுதலாம், பி ரோஸ், அதே மாதிரி 17 மைனஸ் பி காலம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கிறதால அப்போது இது ரோ, இது காலம், அதே மாதிரி இது ரோ, இது காலம். அப்போ ஏவோட காலமும் பியோட ரோவும் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஈக்குவல்னு தெரியுமா. இப்போ ஈக்குவல் நம்ம எப்படின்னு எழுதலாம், ஏ பிளஸ் 3 ஈக்குவல் டு பின்னு எழுதலாமா. ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷனை மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிளஸ் 3 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளஸ் பியை ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணும்போது என்ன வரும், ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு -3. அதாவது பிளஸ் 3 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது -3, அதே மாதிரி பிளஸ் பி ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் பி. ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் பிஏக்கு பண்ணலாமா. இப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம், ஆர்டர் ஆஃப் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது, பி. இப்போ ஆர்டர் ஆஃப் பி நம்மளுக்கு என்னென்னு தெரியும், பி பை 17 மைனஸ் பி. அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் ஏக்கு நம்மளுக்கு என்னென்னு தெரியும், ஏ கிராஸ் ஏ பிளஸ் 3. அதே மாதிரி இது ஆல்ரெடி அவங்களே சொல்லிட்டாங்க, ப்ராடக்ட் ஆஃப் ஏபி வந்து எக்ஸிஸ்ட். அப்போது பியோட காலமும் ஏவோட ரோவும் ரெண்டுமே நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை எப்படி எழுதலாம், 17 மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ. அப்போ என்னென்னு எழுதலாம்ப்பா, 17 ஈக்குவல் டு மைனஸ் பி ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்ன ஆகும், பிளஸ் பி. அப்போ என்னென்னு எழுதலாம், ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 17. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போது சால்வ் ஈக்குவேஷன் 1 and 2. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணால் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுமா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு -3. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 17. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கேன்சல் பண்ணலாமா, ஏன்னா பிளஸ் பி இருக்குது மைனஸ் பி இருக்குது, ரெண்டுமே என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடுமோ. அப்போ ஏ பிளஸ் ஏ நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2a. இப்போ இங்கே ப்ளஸ் 17 -3, அப்போ 17ல் 3% நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன வரும்னா 14 வரும். 17 தான் பெருசுன்றதுனால ப்ளஸ். ஸோ மல்டிபிளில் இருக்க 2 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது என்ன ஆகும், டிவைட் ஆகுமா. ஸோ கேன்சல் பண்ணலாமா, 2 1 சார் 2 7 சார். அப்போ ஏ ஈக்குவல் டு ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 7. இப்போ என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட்
a equal to 7 in ஈக்குவேஷன் 1 or 2 எதில் சப்ஸ்டியூட் பண்ணணுமோ அது உங்கள் இஷ்டம். நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ அப்போ a equal to 7 in ஈக்குவேஷன் 2 வரும்போது என்ன பண்ணலாம்? அப்போ ஏவோட a plus b equal to 17. அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும்? 7 plus b equal to 17. அப்போ plus 7 equal to ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது என்ன ஆகும்னா -7 ஆகும். ஏன்னா நம்ம இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். b யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ b equal to 17ல 7 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன வரும்னா 10 வரும். ஸோ therefore a equal to 7, b equal to 10. எக்ஸசைஸ் 3.18ல ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இஃப் a equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு, b equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. ab மேட்ரிக்ஸ், அதாவது ஃபைண்ட் a into b, அதே மாதிரி b into a. ஸோ கண்டுபிடிக்கும் போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மள செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏபியை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஏவோட ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரியணும்ல. ஏவோட ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன? 2 row அண்டு 2 column. ஸோ அப்போ 2x2 மேட்ரிக்ஸ். அதே மாதிரி பியோடதும் 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ 2x2 மேட்ரிக்ஸ் பண்ணும்போது ஏவோட காலமும் பியோட ரோவும் நம்மளுக்கு என்ன வரணும்? சேமாக இருக்கணும். சேமாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஏபியோட மேட்ரிக்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் கிடைக்குமா? ஸோ அதே தான் நம்மளுக்கு என்ன இருக்கு? பிஏக்கு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? அதே சேம் தான் வரும். ஏன்னா பியோட ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன? 2x2 மேட்ரிக்ஸ். அதே மாதிரி ஏவோடதும் 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ பிஏன்னு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? பியோட காலமும் ஏவோட ரோவும் ரெண்டுமே நம்மளுக்கு என்னவா இருக்கு? சேமாக தான் இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன மேட்ரிக்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? ஏபியை மல்டிபிள் பண்ணலாம், அதே மாதிரி பிஏவை மல்டிபிள் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை மல்டிபிள் பண்ண போகிறோம்னா ஏபியை மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ ஏபி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ போட்டுக்கலாமா? ஸோ ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2, 5, 4, 3. அதே மாதிரி பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1, -3, 2, 5. சென்டரில் ப்ளஸ் மைனஸ்லாம் நீங்கள் போட தேவையில்லை. நம்ம என்ன பண்ணுறது என்னது? மல்டிப்ளிகேஷன். ஸோ அதனால் நம்மளுக்கு சென்டரில் இங்கே ப்ளஸ் மைனஸ்லாம் நீங்கள் போடக்கூடாது, சரிங்களா? ஸோ இப்போ எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னா மல்டிபிள் பண்ணும், அது ஒரு எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமாக மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள் 7ன்ற ஷேப்பில் வரும், சரியா? இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமாக மல்டிபிள் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் ரோ என்ன இருக்கீங்க? 2, இங்கே 1. ஸோ இப்போ 2 1s are 2. நெக்ஸ்ட்டு 5 2, 5 2s are 10. என்ன சிம்பிள் இருக்குன்னா +10. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமாக மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 2 1s are 2, 5 2s are 10. இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால +10, சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமாக மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிபிள் பண்ணும்போது பாருங்க, அப்போ 2 × -3. அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -6 வரும். நெக்ஸ்ட்டு 5 5s are 25. ஸோ +25. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணும்போது ஒரு எலமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணும்போது ஒரு எலமெண்ட் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு தேர்ட் காலம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிபிள் பண்ணிவிட்டு தேர்ட் எலமெண்ட்டாக நீங்கள் ரைட் பண்ணணும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இப்போ என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான். இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணும்போது பாருங்கள் 4 1s are 4. நெக்ஸ்ட்டு 3 2s are 6. நல்லா பார்த்துக்கோங்க. 4 1s are 4. நெக்ஸ்ட்டு 3 2s are 6. அதாவது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமாக மல்டிபிள் பண்ணி எழுதிருக்கோம். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணணும்? செகண்ட் ரோ செகண்ட் காலமாக மல்டிபிள் பண்ணணும். இப்போ 4 × -3 என்ன வரும்? -12. 4 3s are 12, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -12 எழுதியிருக்கும். அதே மாதிரி 3 × 5. இப்போ 5 3s are என்னென்னு வரும் நம்மளுக்கு? 15. அதனால +15. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஒரு எலமெண்ட், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் நெக்ஸ்ட் எலமெண்ட், நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஒரு எலமெண்ட், அதே மாதிரி செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஒரு எலமெண்ட். ஸோ இதை ஆட் பண்ணி எழுதலாமா? அப்போ 2 + 10 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 12. இங்கே 25ல் 6 போயிடுச்சுன்னா என்ன வரும்னா 19. ஸோ 25 தான் பெருசுன்றதுனால +19. இங்கே பார்த்தீங்கன்னா 4 + 6 பண்ணும்போது இங்கே 10. அதே மாதிரி 15ல் 12 போயிடும்போது 3. எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 15 தான். ஸோ இதோட ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன வந்திருக்குன்னு பாருங்க, 2 row அண்டு 2 column. அப்போ 2/2 மேட்ரிக்ஸ். எதுக்கு? ஏபியை மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 2/2 மேட்ரிக்ஸ் வந்திருக்கு. சரி, அதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பி ஏவை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ போட்டோம்ல, இப்போ எதோட வேல்யூ போடணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பியோட வேல்யூ போடணும். பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1 -3 2 5. நெக்ஸ்ட்
ஏவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க 2 5 4 3. ஸோ இதுவும் 2x2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2x2 மேட்ரிக்ஸ். நம்ம முன்னாடியே செக் பண்ணிட்டோம். ஸோ அதனால ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ பாருங்க, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஒரு எலமெண்ட்டாக நம்ம போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ இப்போ 1 2 சார் 2. நெக்ஸ்ட் -3 × 4. அப்போ என்ன வரும்? -4 3 சார் 12 வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஒரு எலமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஒரு எலமெண்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்க, அப்போ 5 1 சார் 5 3 3 சார் 9. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? -9 வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் நம்ம என்ன பண்ணியாச்சு? கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் என்ன இருக்குன்னு பாருங்க. 2 2 சார் 4. அதே மாதிரி 5 4 சார் 20. என்ன 20 ப்ளஸ் 20. அதே மாதிரி செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ 2 5 சார் 10. நெக்ஸ்ட் 5 3 சார் 15. என்ன 15 ப்ளஸ் 15. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணலாமா? ஸோ 12ல் 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 10. என்ன 10? 12 தான் பெருசுன்றதுனால -10. ஸோ 9ல் 5 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன வரும்? 4. எது பெருசு? 9 தான் பெருசு, அதனால -4. அப்போ 20 + 4 என்ன வரும்? 24. 10 + 15 என்ன வரும்னா 25. ஸோ இதுவும் என்ன மேட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ ஏபியை மல்டிபிள் பண்ணும்போதும் ஒரு ஆன்சர், அதுவும் 2x2 தான். அதே மாதிரி பிஏவை மல்டிபிள் பண்ணும்போது ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு, அதுவும் 2x2 தான். ஸோ லாஸ்ட் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செக் இஃப் ஏபி ஈக்குவல் டு பிஏ. ஸோ ஏபியும் பிஏவும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ. ஸோ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.